உங்களை யாராவது ஹர்ட் பண்ணால் அவங்கள மன்னிக்கிறதுக்கு உங்களுடைய மூளை எடுத்துக்கொள்ளுகிற காலகட்டம் 12 மாதத்திலிருந்து 16 மாதம் வரை. இன்னமும் எழுதுறானுங்க பொய். இது ஒரு ஆராய்ச்சின்னு சொல்கிறான். அதாவது நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்களோ அவங்கள நம்ம மன்னிக்கிறோம்ல, அது மூளை தானே மன்னிக்குது. அதுக்கு நம்ம மூளை எடுத்துக்கிற டைமு காலகட்டம் 12 மாதம். பொய். 20 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. எங்கள் மாமனார் இப்போ நினச்சா கூட நம்மளுக்கு பிபி ஏறும். ஆமாங்க, பொண்ணு எப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அதெல்லாம் போய் இந்த குழந்தைகளுடைய இன்றைய பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை. அது பெற்றோர்களாலும் வருகிறது, வெளியுலகத்தாலும் வருகிறது. தயவு செய்து குழந்தைகளே, தாழ்வு மனப்பான்மையே இருக்கக்கூடாது. இருந்தால் ரொம்ப கஷ்டம். நிறைய பிள்ளைங்களை நான் பார்க்குறேன், அது வரும். என்னென்னா, ஒரு 16 வயசு ஆனாலே கண்ணாடி முன்னால் நிற்க தோணும். பையனாக இருந்தால் அப்படியே நிற்பான், மீசாடி. இன்னும் கொஞ்சம் உயரமாக வந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இருந்திருக்கலாமோ. யார்? பையன். பெண்கள் இன்னும் அநியாயம். அதுலேயும் சில பெண் குழந்தைங்கள் வந்து கருப்பாக இருந்தது வச்சுங்களேன், ரொம்ப கவலைப்படுதுங்க. கருப்பாக இருக்கும்னு. அட, கருப்பு தாம்மா உண்மையிலேயே அழகு. அதை முதல்ல நினச்சிக்கோங்க. இந்த உலகத்தில் கருப்பு தான் அழகு சார். ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, கிளியோபாட்ரா கருப்பு, திரௌபதி கருப்பு, எல்லாம் கருப்பு. அது தெரியல. நம்ம ஆளுங்க சும்மா நம்ம உள்ளேயே சும்மா தாழ்வு மனப்பான்மை. ஒன்று சார் சொன்ன மாதிரி தான். வெற்றி அடைந்து விடு, உலகம் உன்னை விசாரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒழுக்கமும் முக்கியம் சார். எல்லாரும் சச்சின் தெண்டுல்கரை இவ்வளோ பெருசாக பேசுகிறோம். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், சச்சின் தெண்டுல்கர் காட் ஆஃப் த கிரிக்கெட்டு இவ்வளோ பேசுகிறோம். சரியா? சச்சின் தெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக பாரத ரத்னா அவார்டு யார் யாருக்கு கொடுக்கலான்னு ஒரு லிஸ்ட்டு இருந்தது. அதில் விளையாட்டு வீரர்கள் இல்லை. ஆனால் சச்சினுக்காகவே அந்த விதியை மாற்றி சச்சினுக்கு கொடுத்தாங்க. அப்போ சச்சினுக்கு அவ்வளோ பெருமை. இதில் என்ன விசேஷம்னா நண்பர்களே, சச்சின் ஆடின அதே கிளப்பில் சச்சினோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதே வயசு வினோத் காம்ப்ளின்னு பேர். சச்சின் மாதிரியே ஹீஸ் ஆல்சோ டெக்னிக்கல் பிளேயர். நிதானமாக ஆடுறவன், ஷாட் அடிப்பான். வினோத் காம்ப்ளின்னு பேர். 2 பேரும் ஒரே கிளப்பு, மும்பையில் ஒரே கிளப்பில் விளையாடினாங்க. 2 பேரும் பெரிய பணக்காரங்கள, மிடில் கிளாஸ் தான். 2 பேரும் ஒரே கவுண்டி மேட்ச் வந்தாங்க. சச்சின் இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டார், வினோத் காம்ப்ளியே காணும். அதுக்கு காரணம் பர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா எவனோ உன்னை தட்டி பறிக்க முடியாது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம். அதே சமயத்தில் ஒழுக்கம் முக்கியம் சார். கோடிக்கணக்கில் விளம்பரம் தரேன், எனக்கு பியருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சு கொடுக்கலாம், சச்சின் முடியாதுன்னு சொன்னார் சார். இதுவரையும் மகாராஷ்டிராவில் வந்து அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டுற ஒரே மனுஷன் இருந்தால்தான். ஆக தனி மனித ஒழுக்கத்தை காப்பாற்றினால் உலகம் உன்னை மதிக்கும், உன்னை விடா எடுக்குமே. அதே மாதிரி தான் குழந்தைகள் தனி மனித ஒழுக்கம் தேவை. அந்த ஒழுக்கத்தையும் பர்ஃபார்மன்ஸையும் ஐயா அற்புதமாக சொன்னார். எந்த மொழி வேணாலும் கற்றுக்கங்க, ஆனால் தாய்மொழியை விட்டுறாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார், இந்த பள்ளிக்கூடம் வந்தவொடனே ரொம்ப மகிழ்ச்சி. சார் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக காமிச்சார். இது வந்து ஆங்கில வழி போதனா கல்வி நூலம். ஆனால் ஒவ்வொரு வகுப்பு மேலேயும் ஒரு திருக்குறள் எழுதி போட்டு இருக்கே, அது உண்மையிலேயே இந்த பள்ளியை பாராட்ட வேண்டும். நீங்கள் சென்டம் எடுத்தது கூட பாருங்கள், மீதி டிபார்ட்மெண்ட்டை விட தமிழ் டிபார்ட்மெண்ட்டு தான் அதிகம் நினைக்கிறேன். ரைட்? ஆக உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏனென்றால் ஆங்கிலம் என்பது தொழிலுக்காக பேசுவது, தமிழ் தான் நம்முடைய அடையாளம். மறந்து விடாதீர்கள். எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாதுங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா நான் படித்தது தமிழ் மீடியம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இது 50 வயசு தான்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கெல்லாம் அட்மிஷன் அப்படிலாம் டெஸ்ட்டெல்லாம் கிடையாது சார். காது தொடணும், 4 கேள்வி கேட்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்ன கான்வென்ட் இட்டு போய் சேருமான்னு. ஏன்ப்பா நாங்கள்